வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மீனா ரோகிணிகிட்ட பேசுகிறாங்க. ரோகிணி, நான் சொல்லுறதை நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். நான் உங்கள்கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியலை. ஆனால் சொல்ல வேண்டிய நேரத்தில் தான் நான் இருக்கேன். மாமா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டாங்க. மாமாவுக்கு இன்றைக்கி உடம்புக்கு முடியலன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படிங்கும்போது, நான் என்ன செஞ்சேன் மீனா அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொன்ன பொய்யால் தான் மாமா தலை குனிஞ்சு நின்றாங்க. அதையே நினச்சிக்கிட்டு இருக்கும்போது மனசளவில் ரொம்ப நொந்துட்டாங்க. இன்றைக்கி மூச்சு பேச்சு இல்லை, இவ்வளோ செலவு பண்ணி கொண்டு வந்துருக்கோன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படிங்கும்போது, என்ன மீனா சொல்கிறீங்க? அப்போது அங்கிளுக்கு எதானாலும் நான் தான் பொறுப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீங்கள் தான் பொறுப்பு அப்படி தான் நான் சொல்லுவேன். மாமா மனசை கஷ்டப்படாத மாதிரி நடந்துக்கோங்க. அது போக முடிஞ்ச அளவு உண்மையை சொல்ல பாருங்கள் அப்படிங்கும்போது, என்ன மீனா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலை ரோகிணி, நீங்கள் தான் வாய்க்கு வந்ததெல்லாம் பொய்ய சொன்னீங்க. எங்கள் மாமா நிறைய நாட்டில் தொழில் பண்ணுறாரு, வைக்கிறாரு. அதுபோக அவருக்கு வாரிசு கிடையாது. நான் தான் வாரிசு. இன்னும் அவர் சொத்து பூரா எனக்கு தான். நாங்கள் பெரிய கோடீஸ்வரங்க அப்படி இப்படின்னு சொன்னீங்க. இப்போ மாமா உண்மை இல்லைன்னு ஆயிடுச்சு. என்ன இப்போ கேட்கும்போது, எங்கள் அப்பா அங்கே இருக்கிறாரு, எங்கள் அப்பா நல்லா தான் இருக்கிறாரு, முன்னாடி நான் இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னீங்க. எல்லாத்தையும் மாற்றி மாற்றி சொல்கிறீங்க. இதை நினச்சி தான் மாமா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இனிமையாவது உள்ளது சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, நீங்களாம் என்ன சொல்லுது ஒரு ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக போய் ரொம்ப அடைச்சிக்கிறாங்க. பின்னாடியே விஜயா வராங்க. ரோகிணி அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி கதவை திறக்கிறாங்க. என்ன ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் கதவை சாத்துமா அப்படிங்கிறாங்க. கதவை சாத்துறாங்க. சாத்தினோடனே ரோகிணியை பார்த்து கத்துறாங்க. ரோகிணி, நீ என்ன நினச்சிட்ருக்க? ஒன்று நான் பெரிய கோடீஸ்வரின்னு சொல்லி தான் அந்த வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஆனால் நீ நடந்துக்கிறது தான் அப்படி இல்லை. இன்றைக்கி உங்கள் மாமா நல்ல நிலைமைக்கு வந்துட்டார். இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கே தெரியாது. இனிமையாவது ஒழுங்காரு. அது போக உங்கள் வீட்டில் இருந்து வர வேண்டிய சொத்து பத்தாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், எல்லோரும் வந்தாகணும். அப்படி வர்றோன்னு நல்லாவே இருக்காது. இந்த பூக்காரி முன்னாடிலாம் நான் கவுந்துக்கிட்டுலாம் நிற்க முடியாது. என்றைக்கும் அந்த மீனா என் சொல்லை கேட்டுட்டு அவள் கிடுகிடுன்னு ஆடணும். சரியா? நான் கொண்டு வந்த மருமகனா எனக்கு பெருமையாக இருக்கணும். அந்தளவுக்கு பண்ணணும். ஒன்றால் எனக்கு ஏதாவது ஒரு வகையில் தலை குனிவு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த விஜயா எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆண்ட்டி, இன்னும் இப்படி நடக்காத ஆண்ட்டி அப்படிங்கிறாங்க. சரி, உங்கள் வீட்டில் சீக்கிரம் பணத்தை அனுப்பிவிட சொல்லு, இல்லை நீ போய் வாங்கிட்டு வா, இல்லை உங்கள் அப்பாவை கொண்டு வர சொல்லு அப்படி இப்படின்னு என்னத்தலாமா சொல்லுதாங்க. சரி ஆண்ட்டி அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் சமாளிக்கிறாங்க. இங்கே மனோஜை தேடி கடன்காரங்க கடைக்கு போகிறாங்க. மனோஜ் சரியான பதிலே சொல்லுதே கிடையாது. அதனால் கடன்காரங்க எல்லாமே ரொம்ப கடுப்பாயிடுறாங்க. நம்மக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு தரவும் மாட்டுறாரு, கேட்டாலும் ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டுறாரு. ஹெட்ஃபோனை போட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. நான் பிஸியாக இருக்கேங்கிறாரு. ஃபோன் அடித்தா கட் பண்ணி விடுறாரு. இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. வீட்டுக்கு போனாலும் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது அதில் ஒரு ஆள் சொல்கிறாங்க, அவங்க அம்மா நல்லாவே வசதி, அவங்களுக்கு 2 வீடு சொந்த வீடு இருக்குது, நடன பள்ளியும் ஒன்று வச்சுருக்காங்க. அது மெயின் ரோட்டில் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த ப்ராப்பர்ட்டி மட்டுமே 3 கோடி ரூபா ஒர்த்து, பெரிய வீடு அப்படி இப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ரைட்டு, நேரம் அங்கே போய் பார்க்கலாம் அப்படிங்கும்போது, அவங்க இப்போ அங்கே இருக்க மாட்டாங்க, நாளைக்கு காலைல போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் விடியுது. விடிஞ்ச பின்பு எல்லோரும் தயாராகிடுறாங்க. தயாராகி ஒரு 10 மணிக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே விஜயா நடன பள்ளிக்கும் வந்துடுறாங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கும்போது மழைன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் உள்ளே வராங்க. யாருங்க நீங்கள்? ஓ, உங்கள் பசங்களை பூராமே நடனப்பள்ளியில் சேர்க்க போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, அது மட்டும்தான் பாக்கி. உங்கள் பையன் எங்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்கலாம் தெரியலையா அப்படிங்கும்போது, ஆமாம், என்ன இவங்கெல்லாம் நம்ம மனோஜுக்கு கடன் கொடுத்தவங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சார் போய்ட்டு வாங்க, என் பையன் தந்துடுவான் அப்படிங்கிறாங்க. ஏம்மா, அதெல்லாம் சரியாக வராது. உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது, இல்லைனா தான் நாங்கள் என்ன செய்யணும், பயப்படணும். உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது, இந்த நடன பள்ளியை விற்று காசு கொடுங்க அப்படிங்கும்போது பார்வதி ரொம்பவே அலறுறாங்க. என்ன நினச்சிட்ருக்கீங்க? இந்த நடன பள்ளியை நான் இலவசமாக என் ஃப்ரெண்டுங்கிறனால எடுக்க சொன்னேனே தவிர்த்து இந்த வீடை விற்று உங்கள்கிட்ட தரணும்னு நான் சொல்லலை. இது வீடு ஏன் வீடு அப்படிங்கிறாங்க. அப்போ இது விஜயம்மா வீடு இல்லை, இது பார்வதி வீடு, என் பேரில் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே, அது என்னமோ தெரியாதும்மா, உங்கள் பையன் பணம் தர மாட்டுறாரு, இப்படியே பண்ணிகிட்டு இருந்தாருன்னா உங்கள் வீடையும் உங்கள் கடையும் நாங்கள் சப்தி பண்ணது மாதிரி ஆய்வும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே, என் பையன் அதெல்லாம் தந்துடுவான், என் மருமகன் சாதாரண நாள் கிடையாது, என் மருமகிட்ட சொல்லியிருக்கேன்,
அப்பாவும் பெரிய கோடீஸ்வரர் தான் மலேசியாவில், வாங்கிட்டு வந்துடுவார் வச்சுருவார் வாங்கிட்டுருவாப்புலங்காப்புல. இதை கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, உங்கள் பையன் இதையே பொய்யத்தாம்மா ரொம்ப நீண்ட நெடிய நாளாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதை உள்வாங்கி எங்களுக்கு கடுப்பாயிருச்சு. அதனால் நாங்கள் வந்து பொறுக்க முடியாது. எங்களுக்கு உடனடியாக பணம் வேணும் அப்படிங்கும்போது, உடனடியெல்லாம் பணம் தர முடியாது அப்படிங்கிறாங்க. சரிம்மா, எங்களுக்கு தர வேண்டிய பணத்துக்கு நாங்கள் இப்போதைக்கு என்னென்ன கைப்பற்ற முடியுமோ கடையில் போய் எல்லா பொருளையும் எடுத்துக்கிறோம் அப்படிங்கும்போது, இல்லை ஒரு வாரத்தில் பணம் தந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு யாரும்மா பொறுப்பு அப்படிங்கிறாங்க. நான் தான் பொறுப்பு. எனக்கு 2 வீடு இருக்குது. அதுபோக என் மருமகள்கிட்ட நான் சொல்லிட்டேன், ஒரு வாரத்தில் எப்படியும் உங்கள் பணம் உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, நீங்கள் பெரிய ஆளாக இருக்கீங்க, பார்க்கையும் கெத்தா தெரியுது, நீங்கள் சொன்ன வாக்கை நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது. கடுப்பான ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க. ரோகிணி, கடன்காரங்க எல்லாருமே வந்து என்கிட்ட கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட என்கிட்ட கேட்குறாங்க, கடன் யார்ட்டி வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. நான் வாங்கலை, நீங்கள் தான் சப் டீலர்கிட்ட வந்து பணத்தை வாங்கிட்டு கொடுக்கல, எங்கள் பணத்தை தர சொல்லுங்கன்னு சொல்லி எல்லோரும் வந்து கேட்டு போகிறாங்க. அப்படிங்கும்போது மனோஜ் தானே ஆண்டி வாங்கினாப்புல, எதையுமே விசாரிக்காமல் அந்த கடற்கரை வீட்டை வாங்கணும்னு சொல்லிட்டு பணத்தை கொண்டு கொடுத்துட்டாப்புல அப்படிங்கிறாங்க. என்ன அவன் மட்டும் கொடுத்த மாதிரி பேசுகிறேன், நீங்கள் 2 பேரும் தானே கொடுத்தீங்க அப்படிங்கிறாங்க. ஆண்டி, முழுக்க மனோஜ் மட்டும்தான் அதை செஞ்சார், எனக்கு அதில் அறக்குறை விஷயம் மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரும்மா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எண்ணி ஒரு வாரத்தில் நான் பணம் தரேன்னு சொல்லியிருக்கேன். அப்படி பணம் கொடுக்கலன்னா உங்கள் வீட்டை விற்று தாங்கன்னு நிற்பாங்க. யாருக்காகவும் எங்கள் அப்பா அந்த வீட்டை நான் என்ன செய்ய மாட்டேன், விற்க மாட்டேன். என் புருஷனுக்கு வேலைக்கு ஒரு சூழ்நிலை கூட நான் கொடுக்கல. மனோஜ் பிஸ்னஸுக்கு நான் கொடுக்கல. இப்படி இருக்கும்போது கடனுக்கெல்லாம் நான் கொடுக்க முடியாது. புரியுதில்ல, ஒரு வாரத்தில் பணம் வேணும் அப்படிங்கிறாங்க. இங்கே ரொம்ப கடுப்பில் இருக்காங்க ரோகிணி. இப்படியா இருக்குது. அப்போ ரொம்ப சிந்தனையாக சிந்திச்சிட்டு இருக்காங்க. நம்ம இவ்வளோ பொய் சொல்லாதனால இன்றைக்கி நம்ம வந்து இந்த நிலைமையில் நிற்கமா அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ பார்லர் ஓனர் வந்து ரோகிணின்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. 4-5 சத்தம். ரோகிணி காது கொடுத்தே கேட்கல. அப்போ மேலே கை வச்சு, ரோகிணி என்னாச்சு உனக்கு? நான் எதிர்த்தாப்புலேருந்து ஒரு 5-6 நேரம் கூப்பிட்றேன், என்ன ஏதுன்னு நீ கேட்கலையம்மா? என்ன எதுவும் பிரச்சனையா அவங்க வீட்டில் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இல்லை மேடம் அப்படிங்கிறாங்க. இல்லைன்னா ஏம்மா இவ்வளோ சிந்தனை பண்ணிகிட்ருக்கேன், இன்றைக்கி வேணால் லீவ் எடுத்துக்கோ, நீ ரெகுலராக தான் வேலைக்கு வந்துட்டுருக்கிய, ஒரு நாள் லீவ் போடு, நான் வேறு பிரான்ச்லேருந்து இன்னொரு நாள் வர சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறேன். இல்லைம்மா சரி வராது, நீ வேலைக்கு வர ஆட்கள்கிட்ட நீ இப்படி வந்து எதையுமே பதில் பேசாமல் இருந்தால் சரி வராது, தப்பாக நினைப்பாங்க, வீட்டுக்கு கிளம்பு அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி வந்து நேரத்தில் வீட்டுக்கு போனால் அந்த ஆண்டி வந்துட்டு ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க. பார்வதி ஆண்டிகிட்ட எனக்கு ஏதாவது அவங்க சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகலை. இங்கே நேராக அப்பா வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. வித்யா வீடு பூட்டி கிடக்கு. பூட்டி கிடந்தோன்னா பக்கத்தில் அவங்க கேட்காங்க, என்னம்மா உன் ஃப்ரெண்டு வீடை பூட்டி போயிட்டு என் வீட்டு வாசல் வந்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. வித்யா அப்படிங்கிறாங்க. அவள் வேலைக்கு போகல, கால் பண்ணிப்பார் அப்படிங்கிறாங்க. கால் பண்ணுறாங்க. இங்கே வித்யா சொல்கிறாங்க, சாவி வெளியே தாண்டி வச்சுருக்கேன், நான் வர நேரம் ஆகும், வீட்டை திறந்து இரு அப்படிங்கிறாங்க. வீட்டை திறந்து இருக்காங்க. அப்போது வீட்டில் டிவி சவுண்ட் ரொம்ப சவுண்டாக இருக்குது. அப்போ வித்யா வராங்க. ரொம்ப நேரம் கழிச்சு, என்ன நீ இவ்வளோ சவுண்ட் வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. அப்படியே சவுண்டாக இருக்கோ அப்படிங்கிறாங்க. இது கூட உனக்கு கேட்கலையா? சரி மதியம் சாப்பிட்டியா அப்படிங்க. நான் எங்கே சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமாடி, என்ன தாண்டி நடக்குது சொல்லு அப்படிங்கிறாங்க. அந்த புரோன்மணி தான் எல்லாத்தையும் முடிச்சு விட்டானடி, நான் என்னெல்லாமோ சொல்லி வச்சுருந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லாமே தெரிஞ்சிச்சா அப்படிங்கிறாங்க. எல்லாமே தெரியலை, புரோன்மணியை மட்டும் நடிக்க கூட்டு வந்திருக்குன்னு தெரிஞ்சதை தவிர்த்து நான் பணக்காரி இல்லைங்கிற விஷயம் தெரியலை அப்படிங்கிறாங்க. ரேட்டு விடு அப்படிங்கிறாங்க. இப்போ அதில் தாண்டி ஒரு சிக்கல் இருக்குது, அதில் ஒரு டெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு ஏகப்பட்ட கடன் ஆயிடுச்சு, அது போக இந்த வீட்டில் நீ போய் சொன்னதுன்னு ஆயிடுச்சு, அதனால் இந்த வீட்டில் நீ பணக்காரின்னு நிரூபிக்கணும், இந்த சுருதி முன்னாடி இந்த மீனா முன்னாடி நீ கெத்தாக இருக்கணும்னா உன் வீட்டிலேருந்து பணத்தையோ பொருளையோ வாங்கிட்டு வான்னு எங்கள் ஆண்டி சொல்லுதாங்க அப்படிங்கும்போது வித்தியா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி உங்கள் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வர வேண்டியதானே, 2 ஓட்ட பாத்திரம் கிடக்கணும், அதை கொண்டு கொடு அப்படிங்கிறாங்க. என்னடி நக்கலா அப்படிங்கிற. நக்கல் இல்லடி, உள்ளத்தை தான் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதான். சொந்த வீடு இருக்குது, உன் நகையை எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன், இப்போ உன்ட்ட என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. நான் நாடு வேலை பார்க்குறத கூலியை வேணால் ஓனர் அக்கௌண்ட்டில் போட்டிருப்பாங்க. இதான் நடக்கும். மனோஜும் பெரிய அளவில் லாபம் சம்பாதிக்கல. இப்படி இருக்கும்போது என்ன இருக்கும்? அதை வச்சு தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலடி அப்படிங்கும்போது வித்தியா சொல்கிறாங்க, நீ சுருதி மாதிரி பெரிய பணக்காரி இல்லை, எடுத்தெடுப்பில் இத்தனை லட்சம் அத்தனை லட்சம்னு புரட்டுறதுக்கோ கோடின்னு புரட்டுறதுக்கோ உன்ட்ட இல்லை. நீ ஒரு கஷ்டப்பட்ட வீட்டிலேருந்து வந்த பொண்ணு, என்ன சோத்து பானையில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறத வச்சு தான் நீ பேசணும், இல்லாதெல்லாம் நீ மிகப்படுத்தி பேசின. இன்றைய பொழுது என்ன ஆகுது?
அது ரொம்ப சங்கடமாகுது. தாண்டி சொல்லுவாங்க பெரியவங்க, ஒரு பொய்யை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அதை மறைக்கிறதுக்கு 1000 பொய்யை சொல்ல வேண்டியிருக்கும். அதனால் முடிஞ்ச அளவு பொய் சொல்லாமல் தவிர்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதை உள்வாங்குவதே இல்லை. நம்ம அதை வந்து பொருட்டாக எடுக்காமல் இன்றைக்கி இப்படி பண்ணிகிட்ருக்கோம். நானும் கூட சேர்ந்து தான், நீ பண்ணிட்டேன்னு சொல்லுறதை காட்டிலும் நீ பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே நான் ஆமாசாமி போட்டுருக்கேன், நானும் தப்புன்னு அதுன்னு அர்த்தம் அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த வீட்டினுடைய காலிங் பில்ல ஒரு ஆள் அமுக்குறாங்க. திறந்து பார்க்குறாங்க, முருகன் அப்படிங்கிறாங்க. வரலாமா அப்படிங்கிற வேண்டாம், என் ஃப்ரெண்ட் இருக்கா, அவள் ஏற்கனவே பயங்கர மூடவுட்டாக இருக்கா அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ரைட்டு, இதில் பிரியாணி இருக்குது சாப்பிடுங்க, நீங்கள் வேலைக்கு போய்ட்டு இப்போ தான் வருதா, என் ஃப்ரெண்டு சொன்னான் அப்படிங்கும். ஃப்ரெண்டா அப்படிங்கிறாமா, உங்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு கடை இருக்குல்ல, அவர் என் ஃப்ரெண்டு தான், நீங்கள் எப்போ வருவீங்க போவீங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணி கேட்பேன் விட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி முருகன், இனிமேல் கேட்காதீங்க, என்னை அவர் ஒரு மாதிரி பாப்பாவில் கஷ்டமாக தெரியும் அப்படிங்கிறாங்க. சரி நான் கேட்கல, நீங்கள் சாப்பிடுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. நீ பிரியாணி சாப்பிட்றியா அப்படிங்கிறாங்க. எனக்கு பிரியாணிலாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சாப்பிட்றி, ரொம்ப நல்லாயிருக்கும், என் ஆளோட ஃப்ரெண்டு கடை அப்படிங்கிறாங்க. ஓ ஆளா அப்படிங்கிறாங்க. ஆமாடி, ஒரு ஆளை விரும்புகிறேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. பத்தியா, இப்போதைக்கு ஒன்று கல்யாணம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன்டி வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லைடி, கல்யாணம் ஒரு ஏகப்பட்ட உயிர் இருக்குடி, இங்கே பாரு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நான் வித்தியா மீண்டும் சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. நான் வந்து என்னுடைய வருங்கால கணவர்கிட்ட சரி தான், வரப்போகிற அந்த கணவர்கிட்ட சரி தான், நான் வந்து பொய் சொல்ல போகிறதே இல்லை, உண்மை நிலையை தான் சொல்ல போகிறேன். ஒன்றை மாதிரி நான் கோடீஸ்வரிலாம் சொல்ல போகிறதில்ல. என் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து என் சொத்து பத்துலேருந்து இவ்வளோ தான் இருக்குது, எனக்கு இவ்வளோ தான் ஏழும் அப்படின்னு சொல்லி நான் குறைச்சி வேணால் மதிப்பிட்டு சொல்லணும், தவிர்த்து மிகப்படுத்தி எதையுமே சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது அப்படின்னு நான் உன்னையை பற்றி வச்சுக்கிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அன்புனா என்ன, வாழ்க்கைனா என்ன, பணம் இருந்தால் தான் வாழ்க்கையா, நிறைவாக வாழலாமா வாழ முடியாதா அப்படிங்கிறத முத்துமீனாவாக தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்ககிட்ட பணமே இல்லை, ஆனாலும் மன நிறைவாக வாழ்கிறாங்க, அன்பாக வாழ்கிறாங்க. அதே மாதிரி வாழ நான் நினைக்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு எரிச்சலாக இருக்குது. வித்தியா, அந்த முத்துமீனாவை மட்டும் பேசாத, எல்லா பிரச்சனைக்கும் மையம் வந்து அந்த முத்து தான் அப்படிங்கிறாங்க. ஆமாடி, அந்த முத்து தான் வந்து ஒன்றை வந்து பொய் சொல்ல சொன்னான், முத்து தான் வந்து முனைச்சி விரும்ப சொன்னான், எல்லாமே முத்து தானே செஞ்சான் அப்படிங்கிறாங்க. என்னடி நீ என் ஃப்ரெண்டாக இருந்துட்டு அந்த முத்துக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. நியாயத்தை சொல்கிறேன்டி, அவங்க மேலே என்ன தப்பு சொல்லு, அந்த வீட்டில் அவங்க இருக்கிறாங்க, அவங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ ஏகப்பட்ட பிளான் பண்ண, அவங்க பதிலுக்கு ஏதாவது பண்ணாங்களா, எதுவுமே பண்ணல, மௌனம் தான் சாதிச்சாங்க. சரிதானா, முத்து பெரிய கோவக்காரன், நீ வந்து இப்படிலாம் பொய் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதுவுமே அவனுக்கு என்ன செய்யலை, பண்ணலை, நாசுக்காக பண்ணி முடிச்சுட்டான்னு வச்சுக்கோ. அவன் இடத்துல வேறு யாராவது தான் நடக்கதே வேறு. அப்பவும் கூட அந்த முத்தையும் மீனாவும் நீ தப்பாகவே பேசிக்கிட்டு என்னடி அர்த்தம் அப்படிங்கிறாங்க. வித்தியா, நான் இன்னும் அவன் வீட்டுக்கே வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னடி இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. பிறகு நீ அவங்களுக்கே வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. சரிடி, நீ என் ஃப்ரெண்டு தான், எனக்கு வயிறு பசிக்கிட்டே, நீ பிரியாணி சாப்பிடலாம் போகலாம், நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. உடனே பிரியாணி நல்லா மனமாக இருந்தோன்னே எனக்கும் பசிக்குது அப்படின்னு சொல்லி ரோகிணியும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சு என்னடி பண்ணலாம், இதுக்கு ஒரு ஐடியா சொல்லுடி அப்படிங்கிறாங்க. நான் தான் சொல்லிட்டேனே, அந்த சுருதி வசதி நம்மகிட்ட கிடையாது, என்ன நம்மகிட்ட இருக்கோ அதுக்கேற்றாலும் நீ பேசி, இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல, உன்னை பற்றியே உண்மையை சொல்லிடு, பிரச்சனையே கிடையாது. மனோஜுக்கும் இப்போ ஏகப்பட்ட கடன் இருக்குது, பெரிய லெவலில் சீன் போட்டால் மனோஜ்டையும் பெரிய லெவலில் எதுவும் இல்லைன்ட்டி, நான் வரும்போது ஒன்றுமே இல்லாமல் தான், வேலை இல்லாமல் தான் இருந்தார், நான் உழைச்சி தான் வீட்டு செலவு கொடுத்தேன், இப்போ கூட அவருடைய சுய உழைப்பில் கடை வைக்கலை, மாமனார் பணத்தில் தான் கடை வச்சுருக்காரு, அதுவுமே வந்து இப்போ சங்கடத்தில் நடத்திட்டுருக்காரு. என் நிலைமை இதுதான்னு சொல்ல அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறாங்க. இல்லடி, வீடு இருக்கிற நிலைமையில் நான் இப்போ சொன்னேன், அவ்வளோதான், நான் பணக்காரியாக அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போகணும், இதுக்கு நான் என்ன ஐடியா பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடி, தயவுசெய்து நீ வந்து ஒவ்வொரு பொய்யாக கூட்டாதடி, நான் தான் முன்னாடியே சொன்னேனே, கல்யாணத்துக்கு முன்னாடியே உள்ளதை சொல்லுனே, நீ சொன்ன பாடு இல்லை, இப்போ மறுபடியும் ஒன்றுனா சொல்லிக்கிட்டு இருக்கோம், நாளைக்கு வேறு மாதிரி போகும் பார்த்துக்க, ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனையும் ஏறாமல் அப்படிங்கிறாங்க. அதை என்ன ஆனாலும் பரவாயில்லை, நான் பணக்காரன்னு தெரியணும், என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் சொல்ல முடியாடி அப்படிங்கிறாங்க. உடனே அப்போ தான் அவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க, என்ன பண்ணலாங்கும்போது, சரிடி, அந்த ஸ்ருதி டூருக்கு போயிருக்காளா, எங்கே போயிருக்கா அப்படிங்கிறாங்க. அவன் எங்கே, ஊட்டிக்கு போயிருக்கா, ஊட்டிக்கா, சரி அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ஓடுது, இந்த ஸ்ருதிகிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குல்லண்ணே, அவகிட்ட வாங்கி நம்ம பணம் மாதிரி கொடுத்துட்டானே, நம்மகிட்ட பேசி பார்ப்போமா அப்படின்னு நினைக்காங்க. ஆஹா, ஸ்ருதிகிட்ட நம்ம பேசினா கண்டிப்பாக மீனாட்ட சொல்லிடுவாங்க, அந்த ஸ்ருதியும் அந்த மீனை தரட மாட்டா பணத்தை, இப்போ என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, ரெடி, நான் சிட்டியை பார்த்து வரேன் அப்படின்னு சொல்லி வித்யா பைக் எடுத்துகிட்டு சிட்டியை பார்க்க போகிறாங்க. முத்து கிராஸ் பண்ணி போகும்போது வித்யா பைக்கோடு அங்கே போகிறத பார்த்துடுறாங்க. இந்த பிள்ளை எதுக்கு இங்கே தேவையில்லாமல் அணைஞ்சிட்டு கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கால் பண்ணி சொல்லுவாங்க. மீனா,
இந்த மாதிரி அந்த பார்லர் அம்மா வந்து சிட்டி ஆஃபீஸில் இருக்காங்கன்னா அந்த வழியாக போனேன்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, நம்ம நல்லது சொன்னாலும் அதுக்கு புரிய மாட்டேங்குது, அது காலமும் இல்லை, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நம்மகிட்ட ஏதாவது சொன்னால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், பார்லர் ரொம்ப பெரிய ஆளுமாங்க, அவன் வீட்டுக்காரன் எங்கள் அண்ணன், என் பொண்டாட்டி பெரிய கோடீஸ்வரி, அவளுக்கு என்ன வேணாலும் பண்ணுவா அப்படின்னு சொல்லுவாப்புல. அதுபோக அந்த கதிர்கிட்ட ஏமாந்த பணத்தை மீட்கிறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணலாம், சரி பண்ண மாட்டேங்க அப்படின்ட்டு அவர் போயிருக்கார், அவர்கிட்ட போயிருக்காரு. இங்கே சிட்டியை வந்து பார்க்குறாங்க. என்ன ரோனி நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி அந்த கதிர்கிட்ட பணம் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்களா அப்படிங்கிறாங்க. அவன் தான் கண்ணிலே சிக்க மாட்டானே அப்படிங்கிறாங்க. என்ன சிட்டி இப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க, இந்த சிட்டிக்குள்ளே தான் அலையிறான், நானே என் வீட்டுக்கார 2 நேரம் பார்த்தோம், நாங்கள் அவங்கள விரட்டி பார்த்தோம், நடக்கலை அப்படிங்கிறாங்க. எந்த ஏரியா அப்படிங்கிறாங்க. இந்த ஏரியா அப்படிங்கிறாங்க. ஓ அப்போ எங்கன்னு இப்படி தான் சுற்றுறானா, நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க. சிட்டி சீக்கிரம் ஏதாவது வகையில் பணம் ரெடி பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே பாருங்க ரோஹிணி, பணத்தை கையில் வச்சுக்கிட்டு நான் இல்லைங்களே, அவனை தேடுறோம் கிடைக்கல, தேடின பிறகு உங்களுக்கு பணம் வந்துடும் அப்படிங்கிறாங்க. சிட்டி அதெல்லாம் இருக்கட்டும், வாங்கும்போது நீங்கள் எடுத்துக்கிடுங்க, எனக்கு ஒரு 20 லட்ச ரூபா இப்போ கொடுங்க, நீங்கள் அதுக்கு ஒரு வட்டி கூட எடுத்துக்கிடுங்க, அந்த 30 லட்சத்துக்கு வாங்குவீங்களா அதை நீங்கள் எடுத்துக்கிடுங்க அப்படிங்கும்போது சிட்டி வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கார். ஏன் சிட்டி சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த பணம் வருமோ வராதுன்னு தெரியாது, ஆனால் அந்த பணத்தை நம்பி என்கிட்ட கேட்குறீங்க பாருங்கள், நீங்கள் என் ஃப்ரெண்டு தான், 20 லட்ச ரூபா இருந்தால் நாங்கள் கொடுக்கலாம் தான், இப்போ என்கிட்ட இல்லை, நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. அப்போ சிட்டிக்கிட்ட ஃப்ரெண்டு கேட்குறாண்ணே, இப்போ தானே ஒரு ஆள் கொண்டு கொடுத்துட்டு போனார், இருக்கலண்ணே அப்படிங்கிறாங்க. டேய் இந்த ரோகிணியை வச்சு நம்ம சம்பாதிக்கலான்னு பார்த்தா அந்த ரோகிணி நம்மகிட்ட பணம் தாங்கன்னு பார்க்குறான், நம்ம எப்படி கொடுப்போம், அதெல்லாம் லாய்க்கு இல்லை, நம்ம 1 2 3 வரைக்கும் கொடுக்கலாம், அவ்வளோதான், அதுக்கு மேலே கொடுத்தாங்க ஒருத்து கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஆமாடா அந்த கதிர் இங்கே கூட தான் சுற்றுறாங்கிறாங்க, நம்ம ஆள்கிட்ட பூரா ஃபோட்டோ அனுப்பி இவன் எங்கே சுற்றுறான் பாருன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தட்டையும் அனுப்புகிறாங்க. அனுப்பிட்டு ஒரு ஆள் கால் பண்ணுறாங்க சிட்டி அவன் வந்து இந்த இடத்துல தான் இருக்கான் அப்படிங்க, உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. யோ என் வீட்டிலேருந்து 4 வீடு தள்ளி தான் ஒரு பெரிய வீடு, அந்த வீடு தான் வாடகை இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, அது எந்த இடம் அப்படிங்கிறாங்க. எந்த இடம் அப்படிங்கிறாங்க. உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆட்கள்லாம் கூப்பிட்டு போயிடுறாங்க. போனோடனே ஓ இந்த வீடு வாங்க வந்திருக்கீங்களா அப்படிங்க. ஆமாம் அந்த வீடு தான் வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி பார்த்துட்டு சரி ரைட்டு ஒரு இடத்துல அட்வான்ஸ் போடணுமே அப்படிங்கிறாங்க. போடலாம் எங்கே அப்படிங்க, எங்கே வச்சு போடணும் அப்படிங்கிறாங்க. சென்டிமெண்ட்டாக ஒரு இடம் இருக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை நேராக சிட்டி ஆஃபீஸுக்கு கூட்டி போயிடுறாங்க. இது யார் ஆஃபீஸு அப்படிங்கிறாங்க. என்னோடய ஆஃபீஸ் தான். ஓ இங்கே வச்சு அட்வான்ஸ் கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஏய் சாத்துறா அப்படிங்கிறாங்க. சாத்துனோடனே முதுதோல் இடிஞ்சு போகணும், எனக்கு வேண்டிய ஆள்கிட்ட பூரா நீ ஏமாற்றிட்டு இருக்க, மனோஜ் ரோஹிணி ஏமாத்தினியா அப்படிங்கிறாங்க. ஆகா அவங்க 2 நேரம் பார்த்தாங்க, ஆள் வச்சு நம்மளை தூக்கிட்டாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி விட்டுருங்க, நாங்கள் பணம் தந்துடுறோம், எங்கள் வீட்டு வரைக்கும் கூப்பிட்டு போங்கங்கிறாங்க. அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. 30 லட்ச ரூபா கையில் கொடுத்துட்றாங்க. கொடுத்தோடனே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு ஆனால் இதை ரோஹிணிட்டு கொடுக்க போகிறீங்களா, கொடுத்துட்டு 60,000 எடுக்க போகிறீங்களா அப்படிங்க. நீ வேறு, ரோஹிணிக்கு இதை காமிக்க போகிறதே கிடையாது, அவங்ககிட்ட நம்ம சொல்லியாச்சு, இந்த ஊர்லேயும் இருக்கக்கூடாது, இருந்தேன்னா மறுபடியும் உன்னை பணம் கட்டு வருவேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான் அப்படிங்கிறாங்க. சரிண்ணே ஒன்றும் பிரச்சனை இல்லை, லாபம் தான் அப்படின்ட்டு இருக்கும்போது ரோகிணி மறுபடியும் கால் பண்ணுறாங்க. சிட்டி எனக்கு ஒரு ஐடியா தோணுது அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க வெளியூர் போயிருக்கிறாங்க ஊட்டிக்கு, அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது, அவங்கள நீ வந்து தூக்கிட்டா போதும், நம்ம கேட்குற பணத்தை தருவாங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க ரோகிணி, அது பிரச்சனை ஆயிரும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை அது ஒன்றும் பிரச்சனை ஆகாது, நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட், அவங்க எந்த இடத்துல இருக்காங்க ஏது இடத்துல இருக்காங்கன்னு கேட்டு சொல்லுங்கள், ஆனால் பிரச்சனை எதுவும் வந்துச்சுன்னா அப்படிங்கிற வந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ரோகிணி பிரச்சனை வந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. சிட்டி அப்போ ஏன் நீங்கள் ரொம்ப பயந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த தொழில் விட்டுட்டு நான் வந்துட்டேன், இப்போ மறுபடியும் நான் அதை பண்ணேன் அப்படின்னு சொன்னால் வேறு மாதிரி ஆகக்கூடாதுல்ல, இப்போ நான் ஃபைனான்ஸு அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கேன், உங்களால் நான் வேறு பிரச்சனை மாட்டக்கூடாதுல ரோகிணி அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கேட்டு சொல்கிறேன், அவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னு, அவங்கள அந்த இடத்துல இருந்து மாற்றி தனியாக கொண்டு வச்சா போதும், நான் சொன்னதை செய்யுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி எந்த இடம்னு கேட்டு சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுது எப்படி சொல்லுறீங்களோ அப்படியே பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. இங்கே ஸ்ருதிக்கு கால் பண்ணுறாங்க. பண்ணி எப்படி இருக்கீங்க ஸ்ருதி அப்படி நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி இப்போ எப்படி போகுது அப்படிங்கிறாங்க. சூப்பராக போகுது, எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அவங்க எல்லாமே சொல்லிடுறாங்க, இந்த இடத்துல தங்கியிருக்கோம் எதுவும் எல்லாமே சொல்லிடுறாங்க. அடுத்தாப்புல எங்கே போகிறீங்க அப்படின்னு, இந்த இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ரைட்டு, சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் வச்சுட்டு சிட்டிக்கு அந்த இடத்த ஃபுல்லுமே சொல்கிறாங்க. இந்த இடத்துல இருப்பாங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு. சிட்டி வந்து நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக அந்த இடத்துக்கு கிளம்பி போகிறாங்க. இனி என்ன நடக்கும், சுருதியை கட்டி தூக்கிறதுனால இனி
ரோகிணிக்கு வரக்கூடிய விளைவுகள் என்னென்ன அப்படிங்கிறத வருகின்ற காலங்களில் பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.